92வது சங்கீதம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். நம்ம எப்பெல்லாம் துவண்டு நிற்போமோ, இன்னும் கைவிடப்பட்ட நேரங்கள்லையும் ஏசப்பா அவருடைய கரத்தின் செய்கைகளால் நம்மளை மகிழ்ச்சியாக்குகிறாரு. இன்னும் நம்ம தனிமையாக இருக்கும்போது ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை நினைக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆனந்த சத்தமிட்டு ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம எதற்காக ஏசப்பாக்கு மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னா, அவர் நம்முடைய வாழ்க்கையில் தந்த ஆசீர்வாதங்கள், இன்னும் சில நேரங்களில் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்கள், இன்னும் அவருடைய இரக்கங்கள், அது மட்டும் இல்லை மரண பள்ளத்தாக்கில் சில நேரம் நடந்திருப்போம். நம்மளை காப்பாற்றாங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கூட இருந்தது ஏசப்பா மட்டும்தான். அவருடைய கரம் மட்டும்தான் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மள எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஏசப்பா இல்லாமல் நான் இல்லை அப்படின்ட்டு? அவர் நம்மளை வாழ வச்சா மட்டும்தான் நம்மளால் சந்தோஷமாக சமாதானமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை நினைத்து நம்ம சந்தோஷமாக வாழ பழகணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சில போராட்டங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கலாம், இன்னும் கண்ணீரின் பாதையில் நம்ம போயிட்டுருக்கலாம். அதன் மத்தியில் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் என்ன நன்மை செஞ்சுருக்கிறாரு, அவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்து ஏசப்பாக்கு நன்றி செலுத்தும் போது நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. இப்போ நடக்கிற இந்த பாதையும் ஏசப்பா நமக்கு வெற்றியாக மாற்றி தருவார். இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏசப்பா உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமாக வாழுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.